யாருக்கு புண்ணியம் வந்து சேரும்? ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்வது புண்ணியம். கோவில் கும்பாபிஷேகம், திருப்பணி போன்ற காரியங்களுக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய தர்மமாக ஒரு செங்கல் கொடுத்தாலும் அந்த செங்கல் அந்த ஆலயத்தில் எத்தனை வருஷங்கள் உள்ளதோ அத்தனை 1000 வருஷங்கள் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாமாம். ஒரு ஏழையின் கல்யாணத்துக்கு உதவுவதும், சிவபூஜை செய்யும் ஒருவருக்கு பூஜைக்கு வேண்டிய பூவோ பழமோ கற்பூரமோ ஏதாவது ஒன்றை கொடுத்தாலும் புண்ணியம் உண்டாகும். புண்ணியத்தை விளக்கும் கதை. ஒரு அந்தணர் தெருவில் எதையோ தேடிக் கொண்டிருந்தார். அவர் நெடுநேரம் தேடுவதை பார்த்த ஒருவர், ஐயா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓரணா வைத்திருந்தேன். அது கீழே விழுந்துவிட்டது. அதை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றார். பரவாயில்லை, பூஜைக்கும் நாழியாகிவிட்டது. நான் ஓரணா தருகிறேன். வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓரணாவை கொடுத்துவிட்டு போய்விட்டார். அந்த காலத்தில் ஓரணாவுக்கு 4 வாழைப்பழம். அவரும் ஓரணாவுக்கு வாழைப்பழம் வாங்கி வைத்து பூஜையை முடித்தார். தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தான். யமதர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றான். சபையில் ஒரு ரத்ன சிம்மாசனமும் ஒரு தங்கத்தாலான சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது. அந்த சமயம் 2 தேவ விமானங்கள் வந்தன. யமதர்மன் ஓடிப்போய் விமானத்திலிருந்தவரை வரவேற்று உபசரித்தான். ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர் இறங்கினர். யமதர்மன் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தான். புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது என் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மன் உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து, இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தனர்? அதிலும் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறாயே என்று கேட்டான். அதற்கு யமதர்மன், இதோ தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் ஸ்ரத்தையுடன் சிவ பூஜை செய்தவர். அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். மற்றொருவரோ சிவ பூஜைக்கு உதவி செய்தவர். ஒரு நாள் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க வைத்திருந்த காசை தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருக்கும் போது இந்த ரத்ன சிம்மாசனத்தில் இருப்பவர் அவருக்கு காசு கொடுத்து வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர். அதனால் இவருக்கு ரத்ன சிம்மாசனம் என்றான் யமதர்மன். தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு, சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்மனிடம் விடை பெற்று தேவலோகம் சென்றான். இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன் நின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகமாம். அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கின்றனர். தெய்வத் திருப்பணிகளுக்கு கொடுத்தால் புண்ணியம் கொடுத்து பாருங்கள். அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள். தலையெழுத்தையே மாற்றவல்லது சிவபுண்ணியம். அவர் ஒரு பிரபல ஜோதிடர். அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவே சொன்னது போல. அந்த அளவு ஜோதிடத்தில் பாண்டியத்துவமும் நிபுணத்துவமும் பெற்றவர். எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். தனது எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலித் தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்திக்க வந்தான். நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன். கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது. எனக்கு 2 பெண் குழந்தைகள் வேறு. அவர்களை எப்படி கரையேற்றப் போகிறேன் என்று தெரியவில்லை. நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்துச் சொல்லுங்கள் என்று தன் ஜாதகத்தை கொடுத்தார். ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார். சோழிகளை உருட்டி போட்டார். கட்டங்களாய் ஆராய்ந்தார். ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது. பிறகு தொழிலாளியிடம், ஐயா, எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது. எனவே அது என்னிடம் இருக்கட்டும். நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாருங்கள். நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார். சரிங்க ஐயா, நான் நாளைக்கு வர்றேன். இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் தரணுமா ஐயா என்று ஜோதிடரிடம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும். ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் நாளைக்கு வர்றேன். தொழிலாளி அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது
அங்கு வந்த ஜோதிடரின் மூத்த மகள், அப்பா, ஏன் அவகிட்டே அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினீங்க? இன்னைக்கு எனக்கு வேலை எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஜாதகம்தான் பார்த்து பலன் சொல்லப் போறேன்னு சொன்னீங்க என்று கேட்டாள். அதற்கு ஜோதிடர், அம்மா, அவரது ஆயுட்காலம் இன்றிரவு முடியப் போகிறது. அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான். மேலும் சோழி உருட்டி கூட பார்த்து விட்டேன். பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை. இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை. அதனால்தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன், பாவம் என்றார். இதற்கிடையில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென வானம் மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் மழை தூர ஆரம்பித்து வலுப்பெற்று இடியுடன் பலத்த மழை கொட்டியது. வயல்வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து நடக்க ஆரம்பித்தான். சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற கோவில் போன்ற கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினான் தொழிலாளி. அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில். அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினான் அந்த தொழிலாளி. மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிதிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலைமையைக் கண்டு மிகவும் வருந்தினார். ஈசன், குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே. நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டார். அத்துடன் அவர் மனோட்டம் நிற்காமல் சிவன் கோவிலை தான் புதுப்பிப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டார். கோபுரம், ராஜகோபுரம், பிராகாரங்கள், மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார். கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல் தனது சிந்தனையை ஓடவிட்டார். அந்த சிந்தனையினூடே அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வினாடி கூட தாமதிக்காமல் அம்மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார். இவர் வெளியே வந்ததுதான் தாமதம். அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது. அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்துடன் இவர் தப்பினார். நாகத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்தே மீளாத அந்த தொழிலாளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அப்போது சரியாக இரவு 7:30 மணி. வீட்டுக்கு சென்று தன் மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதையை திகிலுடன் கூறினார். மறுநாள் மாலை வழக்கம் போல ஜோதிடரை சந்திக்க சென்றார். தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவரை வரவேற்று அமர வைத்துவிட்டு ஒருவேளைதான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்ற சந்தேகத்துடன் மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார். ஜோதிட நூல்களை, ஓலைச் சுவடிகளை மீண்டும் புரட்டினார். அவர் கணக்கு சரியாகவே இருந்தது. பின் அவர் எப்படி பிழைத்தார்? இது போன்ற கண்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இவரோ பரம ஏழை. அந்த பரிகாரத்தை இவர் சொல்லியிருந்தாலும் அதை இவரால் செய்திருக்க முடியாது. இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும்? அதுவும் ஒரு இரவுக்குள்? இப்படி பலவாறு சிந்தித்தபடி நேற்றிரவு என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் கேட்டார். ஜோதிடர் தான் சென்றபோது மழை பெய்ததையும் அப்போது மழைக்கு ஒரு பாழடைந்த சிவாலயத்தின் பக்கம்தான் ஒதுங்கியதையும் கூறினார். மேற்கொண்டு என்ன நடந்தது என்று ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்த வருத்தமுற்ற